ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா ஐஏஎஸ் அகாடமி. நம்முடைய வியூவர்ஸ் அனைவரும் நல்ல உடல்நலமும் எல்லா வளமும் பெற்றிட இறைவன் அருள் புரியட்டும். பொருளாதாரவியல் டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் இஸ் ஏ ஆப்ஷன் சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் ஒரு மத்திய அரசு நிறுவனம். மேட்ச் த ஃபாலோயிங். Progressive age structure, option 2. Declining economy. Regressive age structure, option 1. Developed economy. Intermediate age structure, option 4. Developed economy. Malthus theory, option 3. Population explosion. முன்னேறிய வயது பிரமிடு, ஆப்ஷன் 2. சரியும் பொருளாதாரம். பின்னடையும் வயது பிரமிடு, ஆப்ஷன் 1. முன்னேறிய பொருளாதாரம். இடைப்பட்ட வயது பிரமிடு, ஆப்ஷன் 4. வளரும் பொருளாதாரம். மாஸ்த்ரின் கோட்பாடு, ஆப்ஷன் 3. மக்கள் பெருக்கம். The financial requirement of industries for the short term may be to meet dash requirement. ஆப்ஷன் A. working capital. தொழிற்சாலைகளின் நிதி தேவை என்பது குறுகிய கால அளவில் டேஷ் தேவையை நிறைவேற்றுவதை குறிப்பிடுவதாகும். நடைமுறை மூலதனம். The process of industrialization is the essential prerequisite for option C. achieving economic development. தொழில் மயமாக்குதல் இதற்கு மிக முக்கியமானது ஆகும். பொருளாதார வளர்ச்சியை அடைதல். India contributes dash percentage of the world sugar production. Option C. 15. உலக சர்க்கரை உற்பத்தியில் 15 விழுக்காட்டினை இந்தியா பெற்றுள்ளது. The major objectives of developmental planning in India may be listed as follows. The right answer, option B, only 1 and 3 are correct. To expand employment opportunity, to remove bottlenecks in agriculture manufacturing industry, and the balance of payments. இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலின் தலையாய நோக்கங்களை கீழ்க்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல், வேளாண்மை, உற்பத்தி, தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகளை அகற்றுதல். வேர்ல்டு கன்சியூமர் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் ஆப்ஷன் ஏ மார்ச் 15. உலக நுகர்வோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது மார்ச் 15. When was key attributes of effective resolution regimes for financial institutions adopted by the FSB Financial Stability Board? Option B, October 2011. நிதி நிறுவனங்களுக்கான பயனுள்ள தீர்மானமான ஆட்சி முறைகளின் முக்கிய பண்புக்கூறுகள் FSB நிதி நிலைத்தன்மை குழுவால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அக்டோபர் 2011. Rearrange the stages of economic growth. Option B, the traditional society, the transitional society, the take-off stage, the mature stage, and the age of high mass consumption. பொருளாதார வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக. பழமையான சமுதாய அமைப்பு முறை, மாறும் நிலையில் உள்ள சமுதாயம், பொருளாதார மேலெழு நிலை, பொருளாதார முதிர்ச்சிக்கான செயலூக்கம், பொது மக்களின் பேரளவு நுகர்ச்சி காலம். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இஸ் பாப்புலர்லி கால்ட் as ஆப்ஷன் சி மதர் இண்டஸ்ட்ரி. இரும்பு எஃகு தொழில் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தாய் தொழில். In which year the national population policy was introduced? Option D, 2000. எந்த ஆண்டு தேசிய மக்கள் தொகை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது? 2000. Match it. Adam Smith, option 3, wealth definition. Alfred Marshall, option 1, welfare definition. J.R. Hicks and R.G.D. Allen, option 4, indifference curve. E.H. Chamberlain, option 2, monopolistic competition. பொறுத்துக. ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் 3 செல்வ இலக்கணம், ஆல்ஃப்ரட் மார்ஷல் நல இலக்கணம், ஜே.ஆர். ஹிக்ஸ் மற்றும் ஆர்.ஜி.டி. ஆலன், ஆப்ஷன் 4 சமநோக்கு வளைகோடு, E.H. சாம்பர்லின், ஆப்ஷன் 2 முற்றுரிமை போட்டி. In 19th century population explosion occurred due to option D discovery of vaccination and antibiotics. 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் தொகை பெருக்கம் அபரிமிதமானதற்கு காரணம் தடுப்பூசி மற்றும் மருந்துகளின் கண்டுபிடிப்பு. The policy introduced by Government of India in 1991 is option B
நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. 1991ஆம் ஆண்டு மத்திய அரசு ஏற்படுத்திய புதிய கொள்கை. ஆப்ஷன் பி புதிய தொழில் கொள்கை. இன் இந்தியா பிளான் ஹாலிடே வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் டேஷ் 5-year பிளான். ஆப்ஷன் பி தேர்டு 5-year பிளான். இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? 3ஆம் 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு. In which year has a special significance in Indian economy that has brought about a significant changes in the economic policies? Option B 1991. இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு மற்றும் பொருளாதார கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியது? ஆப்ஷன் பி 1991. Paying income tax signifies? ஆப்ஷன் பி rational legal authority. வருமான வரியை செலுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? பகுத்தறிவு சட்ட ஆளுமை. In 2002 to 2003, the contribution of agriculture to national income was dash percentage. Option B 25. 2002-2003 ஆண்டில் நாட்டு வருமானத்தில் வேளாண்மையின் பங்களிப்பு 25%. Assertion A. Green Revolution is limited in its spatial coverage in India. Reason R. Green Revolution is confirmed to 5 crops only. Option A. Both A and R are correct and R is the correct reason of A. கூற்று A. இந்தியாவில் பசுமை புரட்சி திட்டம் சில மாநிலங்களுக்கு மட்டுமாக சுருக்கப்பட்டு விட்டது. காரணம் R. குறிப்பிட்ட 5 பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஏயும் ஆரும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான காரணமாகும். டேஷ் இஸ் லெவிட் ஆன் த இன்கம்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ். ஆப்ஷன் பி கார்பரேஷன் டேக்ஸ். பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் விரி தொழில் வரி. த மினிமம் சப்போர்ட் பிரைசஸ் இன் இந்தியா ஆர் ரெக்கமெண்டட் பை ஆப்ஷன் பி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் CACP. இந்தியாவில் குறைந்தபட்ச விலைகளை பரிந்துரைப்பது வேளாண் செலவு மற்றும் விலைக்கான கழகம் CACP. Match the following. Sachar Committee. Option 1. Amendments in MRTP Act. Basel Committee. Option 4. Banking Supervision. Option C. Abhijit Sen Committee. Option 3. Long-term Food Policy. Option D. Abid Hussain Committee. Option 2. Small Scale Industries. சர்சார் குழு. ஆப்ஷன் 1 MRTP சட்ட திருத்தங்கள். பெசல் குழு. ஆப்ஷன் 4 வங்கிகளை கண்காணித்தல். அபிஜித் சென் குழு. ஆப்ஷன் 3 நீண்ட கால உணவுக் கொள்கை. அபித் உசைன் கமிட்டி. ஆப்ஷன் 2 சிறு தொழில்கள். Which India's 5-year plan had the basic objective of growth and social justice and equality? Option C 9th 5-year plan. இந்தியாவின் எந்த 5-ஆண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமநிலையுடன் கூடிய வளர்ச்சி என்பதை தன்னுடைய அடிப்படை நோக்கமாக கொண்டிருந்தது? 9வது 5-ஆண்டு திட்டம். The Government of India constituted a 5-member public sector disinvestment commission in August 1996. Chairman of the commission was option C G.V. Ramakrishna. ஆகஸ்ட் 1996ஆம் ஆண்டு இந்திய அரசானது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளுக்காக 5 நபர் குழு ஒன்றை அமைத்தது. அக்குழுவின் தலைவர் G.V. ராமகிருஷ்ணன். ஐடென்டிஃபை த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் NIPCCD. ஆப்ஷன் சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். NIPCCD என்பதன் விரிவாக்கத்தை கண்டறிக. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். Total number of beneficiaries acquired ownership rights due to the land reform legislations in India was option B 30 lakh. இந்தியாவில் நில சீர்திருத்த சட்ட அமலாக்கத்தின் காரணமாக நில உரிமை பெற்ற பயனாளியின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 30 லட்சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.